ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் பொது தமிழில் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பில் இயல் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்புலேயும் ஒரு இயல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 2ல் மொத்தமாக 6 பாடங்கள் கொடுத்துருக்காங்க. நீரின்றி அமையாது உலகு, பட்டமரம், பெரிய புராணம், புறநானூறு, தண்ணீர், துணை வினைகள் அப்படிங்கிற 6 பாடங்கள் இருக்குது. மொத்தமாக 90 வினாக்கள் பார்க்க போகிறோம். லைன் பை லைனாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, சார் சீக்கிரம் அந்த 9th இருக்க எல்லா ஏழையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் வீடியோ போடும்போது அதை பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தானே அடுத்தடுத்த வீடியோ பதிவு சீக்கிரம் கொடுக்க எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, ஓகேவா? வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் வீடியோவோட லாஸ்ட்டில். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற லெசன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் முதல் வினா, உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஜூன் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது? அதாவது நீர்நிலைகளோட தொடர்பில்லாத ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றி, தொம்மை, அரணை அப்படிங்கிறது தொடர்பில்லாமல் இருக்குது. மற்றபடி நீர்நிலை பெயர்கள் அப்படின்னா அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, ஊருணி, கண்மாய், கேணி, அணை, ஏரி, குளம் எல்லாமே நீர்நிலையோட தொடர்புடையது தான். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் தொடர்பு இல்லாமல் இருக்குது. நீரின்றி அமையாது உலகம் என்பது யாருடைய கூற்று? நீரின்றி அமையாது உலகம் என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் என்ன? திருவள்ளுவருடைய கூற்று. திருவள்ளுவருடைய கூற்று. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆய் பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் என்ன? மாங்குடி மருதனார் அவர்களுடைய கூற்று இது. மழை உழவுக்கு உதவுது, விதைத்த விதை 1000ஆக பெருகுது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளருது அப்படின்னு சொன்ன ஒரு மாங்குடி மருதனார் அவர்கள். 5வது வினா, பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைத்தனர்? பாண்டி மண்டலம், பாண்டிய நாட்டுக்குள்ள அங்கே ஏரியை எப்படி அழைப்பாங்கன்னா கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மாய் அப்படின்னு நம்ம பாட்டு கூட்டலாம் இருக்கும், கம்மா அப்படின்ட்டு. ஸோ கண்மாய் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு டேஷ் என்று பெயர். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்ன பெயர் அப்படின்னா உரை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. உரை கிணறு. மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு டேஷ் என்று பெயர். மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னா ஊருணி அப்படின்னு பெயர். ஊருணி அப்படின்னு பெயர். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தமிழக வரலாற்றில் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்களாம். கல்லணையோட நீளம் 1080 அடியாகவும், அகலம் 40 முதல் 60 அடியாகவும், உயரம் 15லேருந்து 18 அடியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் அப்படின்னு சொன்னவர் யார்? திருவள்ளுவர். ஸோ அப்போ அனைத்து கூற்றும் சரியானது. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். அடுத்த வினா,
டேஷில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய கவர்மெண்ட்டால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1829. 1829. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டியவர் யார்? கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டியவர் யார்? சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். அடுத்து பாருங்கள், சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவளீஸ்வரம் அணையை கட்டினார்? கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவளீஸ்வரம் அணை கட்டப்பட்டிருக்கு. அதை கட்டினவர் சர் ஆர்தர் காட்டன். அது எந்த வருஷம் கட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1873. இந்த கல்லணையை அடிப்படையாக வச்சு அதோட தத்துவத்தை பயன்படுத்தி தான் இந்த அணையவும் கட்டுறாரு. ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் இருக்குது. பயனற்று கிடந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைச்சவர் தான் சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது பொருள் என்பதல்ல பொருள் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு, குளிக்கிறதுக்கு பேர் சுத்தப்படுத்துறது கிடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பரமசிவம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பரமசிவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குது அப்படின்னு சொன்னவர் பரமசிவம். ஓகேங்களா? அதாவது குளிக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம உடம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்காக மட்டும்தான், சுத்தப்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குள்ள குளிர குடைந்து நீராடி என்பது யாருடைய கூற்று? குள்ள குளிர குடைந்து நீராடி என்பது யாருடைய கூற்று? ஆண்டாளுடைய கூற்று. ஓகேங்களா? ஆண்டாளுடைய கூற்று இது. தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பது அல்லது குளிர வைப்பது, ஸோ அதை எப்படி நம்ம அழைப்போம்? தெய்வ சிலைகளை குளிப்பாட்டுவாங்க, அதை எப்படி அழைப்போம் அப்படின்னா திருமஞ்சன ஆடல், திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே குளித்தல் என ஆயிற்றுன்னு சொல்கிறாங்க. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாய் கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கம் தமிழகத்தில் இருக்குது. சிற்றிலக்கியமே ஆகிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு அப்படிங்கிறாங்க. சனி நீராடு என்பது திருவள்ளுவரின் வாக்கு அப்படிங்கிறாங்க. இதில் தவறான கூற்று அப்படின்னா இதுதான் தவறான கூற்று. ஏன்னா சனி நீராடு அப்படின்னு எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா இதை ஔவையார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சனி நீராடு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஔவையார் அவர்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன 19வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? குமிழி தூம்பு மேலே தூக்கப்பட்ட பின் நீரோடி துறையில் இருந்து நீர் வெளியேறும், சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். அதாவது ஒரு டேம் இருக்குது அப்படின்னா அதில் 2 துளை இருக்கும். ஒன்று நீரோடி துளை, இன்னொன்று சேரோடி துளை அப்படின்னு இருக்கும். அந்த ஏரி நொம்புனதுக்கு அப்புறம் அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் நல்ல நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் உள்ளே போயிட்டு அந்த கூம்பை பிடிச்சி நல்லா இழுத்து தூக்குவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நீரோடி துளைன்னு ஒரு இந்த இடத்துல, ஸோ அந்த துளையிலேருந்து நீர் சுத்தமான நீர் வெளியேறும். அந்த சேர் இருக்குது பாருங்கள், அது நீரோட சேர்ந்து சுழன்று சேரோடி துளை அப்படின்னு இருக்கும், அதில் சேர் போய்டும். அப்போ அந்த டேமை தூர்வாரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவுவது முல்லை பெரியாறு அணை. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரிய ஆற்றில் ஓடி வீணாக பெரியாறு அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்து ஒரு அணை கட்ட முடிவு செய்தவர் ஜான் பென்னிக்விக். ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக் அப்படிங்கிறவர். ஜான் பென்னிக்விக் அப்படிங்கிறவர் தான். பொறுத்துக. அகழி அப்படின்னா என்ன? அகழி அப்படிங்கிறது கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரணை தான் அகழி அப்படிமோ.
அருவி அப்படின்னா மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பதை அருவின்னு சொல்கிறோம். ஆழி கிணறு அப்படின்னா கடலருகே தோண்டி கட்டிய கிணறு, கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறு அப்படின்னா இரு கரைகளிடையே ஓடும் நீர்ப்பரப்பு, இரு கரைகளிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஷனை மாற்றிக்கோங்க, 3, 4ன்னு வரணும். ஓகேங்களா, நான் அது சரியாக கவனிக்கல, வரும் வீடியோக்குள்ளே நான் கவனிச்சிடுறேன். ஓகே, அடுத்தது 22. இளஞ்சி அப்படின்னா என்ன? பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உறைக்கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமின் வளையமிட்ட கிணத்தை தான் உறைக்கிணறும்பாங்க. ஊருணின்னா மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலையை ஊருணி அப்படிங்கிறாங்க. ஊற்றுனா அடியில் இருந்து நீர் ஊறுவதை ஊற்று, நீர் ஊற்று அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுதான். அடுத்தது 23வது வினா, ஏரி அப்படின்னா என்ன? ஏரி அப்படின்னா பாசன நீர்த்தேக்கம், வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டி செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கண்மாய்னா பாண்டி மண்டலத்திற்கு ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் கம்மாய். ஓகேங்களா, இதுலேயும் அந்த 4 வந்து மொழி போட்டுக்கோங்க, 3 பின்னாடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை மாற்றிக்கோங்க. அடுத்தது பொறுத்துக. குண்டம் அப்படின்னா என்ன? குண்டம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. குண்டம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்றை தான் குமிழி ஊற்று அப்படின்னு சொல்லுவோம். கூவல் அப்படின்னா ஒவ்வொரு நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. ஓகேங்களா, அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? கேணினா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. கேணினா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம் அப்படின்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறத்தை தான் பூட்டை கிணறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அனைத்தும் சரியான இணை தான். ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 2வது லெசன் வந்து பார்க்க போகிறோம், பட்டமரம் அப்படிங்கிற லெசன். இதில் ஒரு செய்யுள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செய்யுள் வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஸோ செய்யுள் உங்களுக்கு தேவைன்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு அடுத்தது வந்து வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா, பொறுத்துக. குந்த அப்படின்னா என்ன? குந்த அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? உட்கார அப்படின்னு பொருள் வரும். கந்தம் அப்படின்னா மனம் அப்படிங்கிறது பொருள். மிசைனா மேல் அப்படிங்கிறது பொருள். விசனம்னா கவலை அப்படிங்கிறது பொருள். விசனம்னா கவலை அப்படிங்கிறது பொருள். வெம்பி எய்தி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வெம்பி எய்தி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையெச்சங்கள். வெம்பி எய்தி ஈ வருதா, அதனால் வினையெச்சங்கள். வெந்து என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வெந்து என்பதன் இலக்கண குறிப்பும் வினையெச்சம் தானே, ஊ வருது. ஓகேங்களா, மூடுபனி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மூடுபனி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வினைத்தொகை. ஏன்னா 3 இதையும் குறிக்குது, மூடுபனி, மூடுகின்ற பனி, மூடிய பனி. ஸோ அப்படியே 3 காலத்தையும் குறிக்கும். ஓகேங்களா, ஆடுங்கிளை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆடுங்கிளை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர், ஏன்னா ஒரு பெயரை குறிக்குது. அடுத்தது பகுவத உறுப்பிலக்கணம். ஸோ இதில் வந்து ஆன்சர்லாம் கிடையாது, டைரெக்டாக நான் வந்து கொடுத்துட்டேன். விரித்த அப்படிங்கிறத விரி கூட்டல் இத் கூட்டல் ஆன்னு பிரிப்பாங்க. இதில் விரி அப்படிங்கிறது தான் பகுதி, இத்து அப்படிங்கிறது சந்தி, அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை, அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. ஓகேங்களா, ஆன் முடிஞ்சாலும் அது பெயரச்சன்னு சொல்லுவோம். குமந்தனை அப்படிங்கிறத குமை கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் ஐ அப்படின்னு வரும். இதில் குமை அப்படிங்கிறது பகுதியாகவும் இத்துங்கிறது சந்தியாகவும், இத்து இருக்குல்ல அது இன்னானது விகாரமாக போயிடும். இத்து வந்து இறந்த கால இடைநிலையாக இருக்குது அந்த இடத்துல. அன் இருக்குல்ல அது சாரியையாக இருக்கும். ஐ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியாக மாறும். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியாக மாறும். அடுத்தது கவிஞர் தமிழொலி எங்கு பிறந்தார்? கவிஞர் தமிழொலி எங்கு பிறந்தார்? புதுவையில் பிறக்கிறார். புதுவையில் பிறக்கிறார். கீழ்கண்டவற்றுள் கவிஞர் தமிழொலியோடு தொடர்பில்லாதது எது?
கண்ணப்பன் கிளிகள் தொடர்புடைய ஒரு நூல், குருவிப்பட்டி தொடர்புடைய ஒரு நூல், பலாமரம் தொடர்பில்லாத நூல், தமிழர் சமுதாயம் தொடர்புள்ள நூல். கீழ்கண்டவற்றுள் கவிஞர் தமிழொலி எழுதிய நூல் எது? நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல் அனைத்துமே அவர் எழுதிய நூல்கள் தான். மேலே இருக்க கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயமும் அவர் எழுதினது தான். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பாரதியாரின் வழிதோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் நம்மளுடைய கவிஞர் தமிழொலி. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். மேதினமே வருக, மாதவி காவியம் இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. மேலே கொடுத்த அந்த 7 நூல் இப்போ 2 நூல் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. பட்டமரம் என்னும் இப்பாடப்பகுதி தமிழொலியின் கவிதைகள் என்னும் நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. தமிழொலியின் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ அனைத்தும் சரி. கவிஞர் தமிழொலி எந்த ஆண்டு பிறந்தார்? கவிஞர் தமிழொலி எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா 1924. இறந்த ஆண்டு 1965. 1924 பிறந்து 65 இறக்கிறார். அடுத்தது 3வது பாடம், பெரிய புராணம், சேக்கிழார் எழுதுனது. ஓகேங்களா, பெரிய புராணம். ஸோ தலைப்பு பார்த்து திருநாட்டு சிறப்பு அப்படிங்கிறதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் ஒரு 7 பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் பாட்டை ஸ்பீடாக வாசிச்சுட்டு அதற்குண்டான பொருளோட போயிட்டுருக்கலாம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. மாவிரை தெழுந்தார் வரைதிரு புவிரித்த புதுமத் பொங்கிட வாவீர் பொலிநாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, காவிரி நீர் வந்து மலையிலேருந்து புதிய பூக்களை அடிச்சுக்கிட்டு வந்து அந்த பூக்களில் தேன் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரெல்லாம் தேன் எடுக்கிறதுக்கு பண்ணும். ஸோ இது அந்த பூக்கள்லாம் நீர்நிலையோடு சேர்ந்து வந்து வளத்தை தருது, காவிரி நிலையில் கலந்து எங்கேயும் ஓடுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, மானா வண்டு, மதுனா தேனை குறிக்கும், வாவினா பொய்கை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடுத்தது, மண்டு புனல் பரந்த வயல் முதலின் சுருள்விரிய கண்டுழவர் பதங்காட்ட கலையும் கடைசியர்கள் தண்டருள் சொறிவனிலம் இடை தளஞ்சசைவார் வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பனைவார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம நாற்று நடுவோம்ல, ஸோ நாற்று நட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சுருள் விரியும். ஓகேங்களா, அந்த பருவத்தை பார்க்குற அந்த விவசாயி என்ன பண்ணுவான் அப்படின்னா சந்தோஷப்படுவான். இதுதான் களை பறிக்கிறதுக்கு சரியான டைம். ஏன்னா நட்டோடனே பிடுங்கணுன்னா அதுவும் பிடிங்கிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் இலை வந்ததுக்கப்புறம் சரி இனிமேல் பில்லு பிடுங்கலாம் அப்படின்னு அவன் நினைப்பான் அப்படிங்கிறாங்க. அது களை எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சங்குகள்லாம் கிடக்குது அப்படிங்கிறாங்க. சங்குகள்லாம் இடரும், களை அரிக்கிற பெண்களோட கால்களில் இடை கிடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்புறம் நண்டுகள் வரும், வண்டுகள் வரும் அப்படிங்கிறாங்க. கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பினை இந்த பெண்கள்லாம் அடைவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர் அப்படின்னு பொருள் வருது. தரளம் அப்படின்னா முத்து அப்படிங்கிற பொருளும், பணிலம் அப்படின்னா சங்கு அப்படிங்கிற பொருளும், வரம்பு அப்படின்னா வரப்பு அப்படிங்கிற பொருளும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது, காடெல்லாம் கழையரும்பு காவெல்லாம் குழையரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடலென்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் அப்படிங்கிறாங்க. அதாவது காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் இருக்குது, சோலைகள் எங்கும் குழைகளில் மலர் அரும்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. கரிய குவளை மலர்கள் மலர்ந்துருக்கு எங்கே பார்த்தாலும், வயலில் எங்கே பார்த்தாலும் சங்குகள் தான் நெருக்கமாக கிடக்குது, நீர்நிலையில் கரையெங்கும் இளைய அன்னங்கள் வந்து போய் வந்துக்கிட்டு இருக்கு, குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பை இருக்குது, நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் இருக்குது. இத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாக மாட்டா அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். கழைனா கரும்பை குறிக்குது, கான்னா சோலை அப்படின்னு குறிக்குது, குழைனா சிறு இலையை குறிக்குது, அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு அப்படிங்கிறது பொருள், மாடுனா பக்கம் அப்படின்னு பொருள், நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள் அப்படின்னு பொருள், கோடுனா குளக்கரை அப்படிங்கிறத பொருள். அடுத்து பாட்டு பாருங்கள். அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில் துண்ணமேதி படிய துதைந்தெழும் கன்னி வாழை
கமுகின் மேற்பாய்வன மண்ணுவான் மிசை வானவில் போலுமாள் அப்படிங்கிறாங்க. இதோட பொருள் என்ன? அன்னங்கள் விளையாடுற அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து முழுகுது. அதனால் அங்கே இருக்கிற மீன்கள், வாழை மீன்கள்னு சொல்ல போகிறதெல்லாம் துள்ளி போதும் எருமை மாடு குளிக்கும் போது. ஓகேங்களா? பாக்கு மரங்களின் மீது அது பாயும். அப்படி துள்ளி எழுகிற மீன் பாக்கு மரங்கள் மீது பாயுது. இந்த காட்சி நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதில் சொல்லும் பொருளும் அப்படின்னா ஆடும் அப்படின்னா நீராடும் அப்படிங்கிறது பொருள். மேதினா எருமை அந்த இடத்துல குறிக்கிறாங்க. துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும் அப்படிங்கிறது பொருள். கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீனை குறிக்குது. அடுத்த பாட்டு. அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுறத் தணிந்த பன்மீன் படன் நெடுங்குன்று செய்வார் சுரிவலை சொரிந்த முத்தின் சுடர்பெரும் பொறுப்பு எப்பார் விரிமலர் கற்றை வேரி பொழுந்தெழி வெறுப்பு வைப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட பொருள் என்னென்னா, அறியப்பட்ட சென்னற்கட்டு இருக்குது, அதாவது அறுத்த அந்த சென்னற்கட்டை அடுக்கி பெரிய பெரிய போராக குவிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைசி நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, மீனெல்லாம் பிடிச்சி அங்கே இருக்கிற ஆற்றுல குட்டை குட்டையாக தேங்கணும். அதில் மீன்கள் எல்லாம் நீண்ட குன்றை போல் குவிப்பாங்க. அடுத்தது அங்கே கிடைக்கிற சங்குலாம் இருக்குது பாருங்கள், சங்கு நத்தை, இதையும் பார்த்திங்க அப்படின்னா முத்துக்கள் எல்லாம் ஒரு மலையை போல் குவிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. தேன்வடியும் விளைந்த மலர் தொகுதியை மலை போல் குவித்து வைப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இதில் சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டை குறிக்குது, சுரிவலைன்னா சங்கை குறிக்குது, வேரி அப்படின்னா தேனை குறிக்குது. புரியுங்களா இந்த பாட்டில்? அடுத்த பாட்டு. சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு ஓக்கும் கருமிருமுரு பாண்டில் ஈட்டம் ஆழிய முகிலின் கூட்டம் அருவரை சிமய சாரல் போல் வளங்கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. இதோட பொருள் என்ன? நெல்கற்றைகள் குவிந்த பிரிய மலை போன்ற போகிற மேலேருந்து சாய செய்வாங்க, மேலே போய் தான் தள்ள முடியும். பெரிய வண்டிகளை சேர்த்தும் கருமையான எருமை கூட்டங்கள் வளமாக சுற்றி அதை மிதிப்பாங்க, போரடிப்பாங்க. இந்த தோற்றம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சி போல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது. ஸோ இதில் சொல்லும் பொருளும் அப்படின்னா, பகடுனா எருமை கடாவை குறிக்குது, பாண்டில் அப்படின்னா வட்டத்தை குறிக்குது, சிமயம் அப்படின்னா மலையுச்சி அப்படிங்கிற பொருள் வருது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான பாட்டு, எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்க பாட்டு, பார்த்துக்கோங்க. நாளிகேரஞ்ச் சிறுந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கேலி சாலந்த மாலம் குளிர்மல குரவம் எங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கம் எங்கும் அப்படின்னு முடிக்கிறாங்க. இதோட பொருள் என்னன்னா, அந்த நாட்டில் எங்கும் தென்னை மரம், செருந்தி, நறுமணமுடைய நரந்தம் போன்றவை இருக்குது. அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலருடைய குறா மரம் போன்றவை எங்கும் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க சோழ நாட்டில். பெரிய அடிப்பகத்தை கொண்ட பனை, சந்தனம், குளிர்ந்த மலருடைய நாகம், நீண்ட இலைகளுடைய வஞ்சி, காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலினை எங்கெங்கும் செழிந்து வளருது சோழ நாட்டில், அது நீர் நடா இருக்கிறதால அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாட்டில் இருக்கிற இந்த சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பாருங்கள், நாளிகேரம் அப்படின்னா தென்னையை குறிக்கும். ஓகேங்களா? தென்னை மரத்தை குறிக்கும். இது எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கொஸ்டின், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம், நரந்தம் அப்படின்னா நாரத்தை மரத்தை குறிக்குது, கோழினா அரச மரத்தை குறிக்குது, சாலம்னா ஆச்சா மரத்தை குறிக்குது, தமாலம் அப்படின்னா பச்சிலை மரத்தை குறிக்குது, இரும்போத்து அப்படின்னா பருத்த பனை மரத்தை குறிக்குது, சந்து அப்படின்னா சந்தன மரத்தை குறிக்குது, நாகம் அப்படின்னா நாக மரத்தை குறிக்குது, காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு, இரும்போத்து அப்படின்னா பருத்த பனைமரம், காஞ்சினா ஆற்று பூவரசு, நாளிகேரம்னா தென்னை. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டது. ஓகேங்களா? அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எகெயின் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். 3வது லெசனில் ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேவா? இவ்வளோ நேரம் பாட்டு பார்த்தப்ப நிறையா பேர் போயிருப்பீங்க, பார்க்காம வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். கருங்குவளை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? கருங்குவளை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா பண்பு தொகை. விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை.
தடவரை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உரிச்சொல் தொடர். செந்நெல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? செந்நெல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். பாய்வன அப்படிங்கிற சொல்ல பாய் கூட்டல் இவ் கூட்டல் அன் கூட்டல் அ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் பாய் அப்படின்னா பகுதி, இவ்வுனா எதிர்கால இடைநிலை, அன்னுனா சாரியை, ஆனா பலர்வின் பால் வினைமுற்று விகுதியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? சுந்தரரின் திருத்தொண்டத் தொகை அடியவர் பெருமையை கூறுது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைஞ்சிருக்குங்கிறாங்க. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி இதில் பாடப்பட்டது தான் திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக தான் திருத்தொண்டர் புராணத்தை தான் நம்ம பெரிய புராணம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். சேக்கிழார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சேக்கிழார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். டேஷ் அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் சேக்கிழார் முதலமைச்சராக இருந்தார். டேஷ் அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் சேக்கிழார் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா சோழ அரசர்கிட்ட முதலமைச்சராக இருக்கிறார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாராட்டப்பட்டவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாராட்டப்பட்டவர் சேக்கிழார். சேக்கிழார அந்த வார்த்தை சொல்லி பாராட்டினவர் யார்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறுங்காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புழந்தழிந்தே போனதால் நானும் ஒரு கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ என பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். இந்த பாடலை பாடினவர் யார்? பாரதியார். ஸோ அடுத்தது 4வது லெசனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ புறநானூறு குட புலவியனார் எழுதினது. ஓகேங்களா? புறநானூரில் குட புலவியனார் இயற்றினதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இதுலேயும் அதே மாதிரி பாட்டு இருக்குது. செய்யுள் பார்க்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வானுட்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் நாளம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றும் அதன் தகுதிகள் இனிதி மிகுதியால அப்படிங்கிறாங்க. அதாவது வானம் வரைக்கும் உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரின் தலைவனான மன்னன், அதை வலிமைமிக்க வேந்தன், நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ உலகை முழுவதும் வெல்ல விரும்பினாலோ இல்லை நிலையான புகழை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ நான் சொல்கிறதை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தீசினேரோ அப்படிங்கிறாங்க. இதோட பொருள் என்ன? உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாய் கொண்டு விளங்குவது பாண்டிய நெடுஞ்செழியன்தான். புரியுதா? நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவியே முதன்மையாகவும் உடையது. எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும். ஏன்னா உணவு எப்படி வருது? நீர் இருந்தால் தானே விளைவிக்க முடியும். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இந்த உலகத்தில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் ஆவார் அப்படிங்கிறாங்க. நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது. அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணன்கண் வைப்பிச்சு ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் அடுப்போர் செழிய இகழாது வல்லே நில நெல்லிமருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக செய்தல் வேண்டும்.
அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணா செத்து போவாங்க அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அடுத்தது யார்? பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடுறாங்க. பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி புறநானூரில் பாடியிருக்காங்க. இந்த பாட்டில் திணை பொதுவியல் திணையாக இது இருக்குது. பொதுவியல் துறையில் இருக்குது. பொதுவியல் திணை. துறை பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி. துறை முதுமொழி காஞ்சி. துறை முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? இப்போ வினாக்களுக்குள்ளே நம்ம போக போகிறோம். வினாக்களுக்குள்ளே போக போகிறோம். பார்த்துக்கோங்க, பொறுத்துக்க. யாக்கை அப்படின்னா என்ன? யாக்கை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு அப்படின்னு பொருள். புணரியோர் அப்படின்னா தந்தவர் அப்படின்னு பொருள். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். தாட்கு அப்படின்னா முயற்சியை குறிக்குது. ஆளுமைனா தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவல்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழ் உடையவர்களாக விளங்குவார். புரியுதுங்களா? ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படிங்கிறதோட பொருள் என்ன? குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழ் உடையவர்களாக விளங்குவாங்கிறது பொருள். அடுத்தது பொறுத்துக. மூதூர் நல்லிசை. மூதூர் நல்லிசை. மூதூர் நல்லிசை அப்படிங்கிறது பண்பு தொகையில் வந்துடும். மூதூர் பண்பு தொகையில் வந்துடும். நிறுத்தல் அப்படின்னா தொழிற்பெயரில் வருது. அமையான்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா அது போயிடுது. நீரும் நிலமும்னா எண்ணுமைகள், ஏன்னா வெளிப்படையாக வருதால. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. அடுப்போர்னா என்ன? அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை. கொடுத்தோர்னா வினையால் அணையும் பெயர். புன்புலன்னா பண்பு தொகை. உடம்பும் உயிருன்னா எண்ணுமைகள். உடம்பும் உயிருன்னா எண்ணுமைகள். ஓகேங்களா? எண்ணுமைகள்னு வரும். அடுத்தது பகுவத உறுப்பிலக்கணம். இதுலேயும் டைரெக்டாக ஆன்சர் இருக்குது. நிறுத்தல். நிறு கூட்டல் இத் கூட்டல் தல்னு பிரிச்சிருக்காங்க. நிறுங்கிறது பகுதி, இத்துன்னா சந்தி, தல்லுனா தொழிற்பெயர் விகுதி. ஏன்னா நிறுத்தல் அப்படிங்கிறது ஒன்று செய்கிறாங்க. கொடுத்தோர் அப்படின்னா கொடு கூட்டல் இத் கூட்டல் ஓர் அப்படின்னு வருது. இதில் கொடு அப்படின்னா பகுதி, இத்துன்னா சந்தி, இத்துன்னா இறந்த கால இடைநிலை, ஓர்னா பலர்பால் வினைமுற்று விகுதியாக வருது. ஓகேங்களா? புறநானூறு எவ்வகை நூல்? புறநானூறு எவ்வகை நூல்னா அது 8 தொகை நூல். புறநானூறு 8 தொகை நூல். சரியானது எது? புறநானூரில் பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை உரித்தும் குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளவற்றின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் சொல்லுது. இந்த நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழுதுங்கிறாங்க. அப்போ ரெண்டும் சரிதான். ரெண்டும் சரிதான். அடுத்தது குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உடுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்றும் இவ்வையம் பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் எதுனா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம். கீழ்கண்டவற்றுள் புறநானூறோடு தொடர்பில்லாதது எது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிற வாக்கியம் புறநானூரில் இருக்குது. 9 நாழி உடுப்பவை 2 அப்படிங்கிறதும் புறநானூரில் இருக்குது. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமன், இது மணிமேகலையில் இருக்குது. அப்போ தொடர்பில்லாதது இதுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதும் புறநானூரில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள சொல் நூல் எது? ஆன்சர் என்ன? புறநானூறு தான். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புரியுதுங்களா? ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 5வது லெசன் பார்க்க போகிறோம். தண்ணீர். இது ஒரு கதைப்பகுதி. கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? கந்தர்வனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா நாகலிங்கம். கந்தர்வனோட இயற்பெயர் நாகலிங்கம். கீழ்கண்டவற்றுள் சரியாக இருந்தது. கந்தர்வன் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழக அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றினவர். கவிதைகள் சிறுகதை எழுதுறதுல வல்லவருங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் கந்தர்வனின் சிறுகதை எது? சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். ஸோ இதெல்லாமே அவருடைய நூல்கள் தான். அப்போ அனைத்தும் சரி.
அடுத்தது 6வது லெசன், கடைசி லெசன், துணை வினைகள். துணை வினைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? துணை வினைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? வினைச்சொற்கள் அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். தனிவினை, கூட்டு வினை அப்படின்னு 2 வகைப்படும். தனிவினை, கூட்டு வினைன்னு 2 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் சரியானது. படி, படியுங்கள், படிக்கிறார்கள் அப்படிங்கிற 3 வார்த்தை இருக்குது. படி, படியுங்கள், படிக்கிறார்கள் அப்படின்னு 3 வார்த்தை இருக்குது. இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் உள்ளன. இதில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் இருக்குது. ஓகேங்களா? படி என்னும் வினையடி பகாபதமாகும். படி என்னும் வினையடி அப்படிங்கிறது இதில் பகாபதமாகிடுது. அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. புரியுதுங்களா? எங்கே பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனிவினை என்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கூட்டு வினையை பற்றி பார்க்க போகிறோம். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினும். இந்த சொற்களில் ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு அப்படிங்கிறது தான் வினையடியாக இருக்குது. புரியுதுங்களா? இது எல்லாமே பகுபதங்கள். ஏன்னா இது பிரிக்க முடியும். ஆசைப்படுங்கிறத நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ இவ்வாறு பகுமதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? பிரிக்க முடிஞ்சால் அது கூட்டு வினையில் வந்துடுது. ஓகே, அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் எல்லாம் சரிதான். கூட்டு வினைகள் பொதுவாக எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க? கூட்டு வினைகளை பொதுவாக எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பெயர் வினை, வினை வினை, இடைவினை அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 3க்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சரியான இணை இது பெயர் வினை. இதில் தந்தி, கேள்வி, ஆணை அப்படிங்கிறதுலாம் பெயரில் வந்துடுது. வினை அப்படிங்கிறது அடி, படு, இடு அப்படிங்கிறலாம் ஒரு வினையாக போயிடுதா? ஸோ அப்போ அது அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் வினை ப்ளஸ் வினை. கண்டு அப்படிங்கிறது ஒரு வினை தான். பிடி அப்படிங்கிறது வினை தான். சுட்டி, காட்டு எல்லாமே செய்கிறது தான். சொல்லி, கொடு. ஸோ அப்போ எல்லாமே இதில் வினை வினையாக இருக்குது. ஸோ அப்போ அனைத்தும் சரிதான். இடை கூட்டல் வினை. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா முன் ப்ளஸ் ஏறு, முன்னேறு. புரியுதுங்களா? இடையில் வருது. பின்பற்று, பின்பற்று. கீழ் கூட்டல் இறங்கு, கீழ் இறங்கு. ஸோ இப்போ இடைவினையில் இது இருக்குது. அப்போ இதுலேயும் அனைத்தும் சரி. இதுலேயும் அனைத்தும் சரியாக இருக்குது. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். இந்த சொற்களில் ஓடப்பார், எழுதிப்பார் என்பது கூட்டு வினை. ஏன்னா பிரித்து எழுத முடியும். இவற்றில் 2 உறுப்புகள் இருக்குது. ஓட, எழுதி என்பது 2ஆம் உறுப்புகள். இவை அந்தந்த வினைகளின் அடிப்படையில் பொருளை தருதுங்கிறாங்க. பார் என்பது 2வது உறுப்பு. இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருளை தருது. அதனால் ஓட பார்த்தேன், இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருது. ஓட பார்த்தேன் அப்படிங்கிறதுல. எழுதி பார்த்தால் அப்படின்னா பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை இந்த இடத்துல தருதுங்கிறாங்க. இதில் எது தப்பானதுன்னா ஆப்ஷன் பி தான். ஏன்னா ஓட, எழுதி அப்படிங்கிறது முதன்மை உறுப்பு. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். ஒரு கூட்டு வினையின் 2வது உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தர்ற வினை தான் துணை வினை அப்படிங்கிறாங்க. கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும். துணை வினை வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையே திணை, பால், இடம், காலம் காட்டும் விகுதிகளை பெறும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் எல்லாம் சரிதான். தமிழில் ஏறத்தாழ டேஷ் துணை வினைகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுது. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் இருக்குது? 40க்கும் மேற்பட்ட துணை வினைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் இருவகை வினைகளாகவும் செயல்படுவது எது? கீழ்கண்டவற்றுள் இருவகை வினைகளாகவும் செயல்படும். முதல் வினையாகவும் செயல்படும், 2வது துணை வினையாகவும் செயல்படுறது. பார், இரு, வை, போடு, கொள், போ, வா, கொடு, முடி, விடு, தள்ளு, காட்டு அனைத்துமே 2 வகை வினைகளாகவும் செயல்படும். ஒரு தடவை முன்னாடி வரும், ஒரு தடவை பின்னாடி வரும். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? சரியானது எது? துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துது. இவை முதல் வினை சார்ந்து அதன் வினைபெருமைக்கு மெருகூட்டுது. பேச்சு மொழியிலோ துணைவெளிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது?
தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, இடு, ஒழி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணை வினைகளாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்பயும் தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடைபெறும். கீழே விழ பார்த்தான் தொடரில் விழு என்பது முதல் வினை, பார்த்தான் என்பது துணை வினையாக இருக்குது. தமிழின் துணை வினை கொள்கை ஆங்கிலத்தின் துணை வினை கொள்கையில் இருந்து வேறுபட்டது. அதாவது தமிழில் துணை வினையாக வரும் வேறு சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் அப்படிங்கிறாங்க. மற்ற லாங்குவேஜில் அப்படி கிடையாதுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். அடுத்தது உங்களுக்கு முதல் வினை எது, அதோட வினையடி என்ன, துணை வினை என்னன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இரு அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான். ஓகேங்களா, வை அப்படின்னா இந்த ரெண்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதை நீங்களாக பார்த்து படிச்சிக்க வேண்டியது தான். ஓகேவா, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம என்ன அடுத்த கொஷின்ஸுக்கு போகணும். கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, வீடியோ லென்த்தாக போட்டுன்னு எனக்கும் கொஞ்சம் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்கள். அப்படியே வந்து வா அப்படின்னா இன்னும் படிச்சுக்கோங்க. முதல் வினை, துணை வினை. அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்க வேர்டு இடையிணை. ஓகேங்களா, அடுத்தது பார்த்துக்கோங்க. இதை பாஸ் பண்ணிக்கோங்க. போடு, கொடு, காட்டு அப்படிங்கிறத பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ கொஷினுக்குள்ளே வந்துடலாம். மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் மிசைனா என்ன, மேலே அப்படின்னு வரும். அப்போ எதிர்ச்சொல்னா கீழே அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. அகழி, ஆறு, இளஞ்சி எல்லாமே நீர்நிலைகளும். புலரி அப்படிங்கிறது மட்டும் வராது. ஓகே, அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்ய. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீரின்றி அமையாது யாக்கைங்கிறாங்க ஔவையார். நீரின்றி அமையாது யாக்கைன்னா உடல். ஸோ அதுவும் ஓரளவு கரெக்டு தான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் இளங்கோடிகள் பாடியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அப்போ மூணும் சரின்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம். அல்லது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது ஔவையார் இந்த வார்த்தையை சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ கூட வச்சுக்கலாம். ஓகேவா, பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. ஔவையார் சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, கதிர் அலுவலகத்திற்கு விரைந்தான். அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. ஸோ கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது சரியான விடை 18க்கு. மல்லல் மூதூர் வயல்வேந்தே கொடிட்ட சொல்லின் பொருள் என்ன? மல்லல்னா என்ன, பெரிய அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா, வலிமையான. பெருகும் சொற்களும் அபூர்வ எதிர்வினைகளும் அதீத குழப்பத்தில் ஆழ்ந்த அணில் ஓடி கலைக்கிறது. சன்னல்களிடையே அர்த்தங்களை மரம் பூக்களாக மொழிபெயர்த்து அதன் மீது உதிர்ந்து கொண்டிருப்பது தெரியாமல் அப்படிங்கிறாங்க. யார்? யூமா வாசுகி அப்படிங்கிறவங்க அதை எழுதியிருக்காங்க இந்த பாட்டை. அடுத்த வினா 21. அறிஞர்களின் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்க்கணுங்கிறாங்க. பாருங்கள், எவரி ஃப்ளவர் இஸ் எ சோல் ப்ளோசமிங் இன் நேச்சர் அப்படிங்கிறத ஜெராட் டி நர்வல் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. எல்லா பூக்களும் இயற்கையில் உயிருடன் இருக்கிறது அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்லேஷன். இதுக்கு பழமொழி என்ன? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது சூரிய அஸ்தமனம் முதலில் எனக்கு பிடித்த வண்ணம், வானவில்லின் வண்ணம் அடுத்த நிலைதான் அப்படிங்கிறாங்க. தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை, ஒன்றன் மறைவில் இருந்தே புதியது தோன்றும் அப்படிங்கிறது பழமொழியாக நம்ம எழுதிக்கலாம். அண்ட் ஏர்லி மார்னிங் வாக் இஸ் எ பிளெஸிங் ஃபார் த ஹோல் டே ஹென்ரி டேவிட் தேரோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க. அதிகாலையில் நடைபெறுச்சி அந்நாளுக்கே ஒரு வரம் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷனு. பழமொழி என்ன? நன்றாய் தொடங்கும் செயலே நன்றாகவே முடியும். சிறந்த தொடக்கமே வெற்றிக்கு அடிப்படைங்கிறாங்க. ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனஃப், ஒன் மஸ்ட் ஹாவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் எ லிட்டில் ஃப்ளவர் ஹேண்ட். கிறிஸ்டியன் ஆண்டர்ஸ்டன் அவர்கள் எழுதியிருக்காங்க. வெறுமையான வாழ்வு மட்டும் போதாது, ஒவ்வொருவருக்கும் ஒளி, ஆற்றல், விடுதலை, மலர் என இருத்தல் வேண்டும். லட்சியம் உள்ள வாழ்வே சிறந்த வாழ்வாகும், வெறும் வாழ்வு வீணாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழமொழியில்.
பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்கங்கிறாங்க. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல, படிக்கும் நல்லார் சொன்ன அறிவுரை தீயவருக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிறது பொருள். தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும். அதாவது பிறர் கூறும் அறிவுரை கடினமானாலும் அது நன்மை நல்வழிப்படுத்தும் நம்மளை. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்குங்கிறாங்க. அதாவது கடினமான செயலையும் விடாமுயற்சியிடம் செய்தால் வெற்றி பெற முடியும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாதுங்கிறாங்க. அதாவது பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதால் நம்முடைய அறிவு குறைபடாது அப்படிங்கிறதான் பொருள். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் கவிமணி அவர்கள் பாடியிருக்காங்க. அடுத்து பொறுத்துக. குமிழி கல் அப்படிங்கிறது உங்களுக்கு கேனிக்கல் ஸ்டோம் அப்படின்னு வரும். நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட், பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி, வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த இடத்துல 4 பின்னாடி வரணும். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் அப்படிங்கிறத கோமல் சுவாமிநாதன் எழுதியிருக்காங்க. தண்ணீர் தேசம்னா வைரமுத்து தான் அதோட ஆசிரியர். வாய்க்கால் மீன்களுக்கு இறையன்பு அவர் தான் ஆசிரியர். ஓகேங்களா? மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன் அவர்கள். அடுத்தது பொறுத்துக்கிறான். மழைநீரை பற்றி இது. 1 கிலோ ஆப்பிள் விளையணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தண்ணி செலவாகுது அப்படிங்கிறது தான் அதோட கொஷினோட கான்செப்ட்டு. ஸோ எவ்வளோ தண்ணி செலவாகும்னா 822 லிட்டர் செலவாகும். 1 கிலோ சர்க்கரை நமக்கு தேவைன்னா 1780 லிட்டர் செலவாகும். 1 கிலோ அரிசி தேவை அப்படின்னா 2500 லிட்டர் செலவாகும். 1 கிலோ காஃபி கொட்டை தேவைன்னா 18900 லிட்டர் தண்ணி நமக்கு தேவை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கிலோ இப்போ ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ தண்ணி நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகுது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு மழைநீர் ஏற்றுமதி. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்தவங்க அந்த ஒரு கொஷின் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கடைசியாக கொஷின்ஸ் கேட்குறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.